ஆ, ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. அப்புறம் நமஸ்காரங்கய்யா. ஐயா ஜெகதீஷ் ஐயான்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டு. சொல்லுங்க. ஐயா வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, நம்ம சித்த வித்தியார்த்திகளுக்காக அனைவருடைய பயன்பாட்டுக்காக நம்ம உண்ணும் உணவுகள் அதிக பிராண சக்தி உள்ள உணவுகளும் அழியா அவர் நம்ம எம்பெருமான் அவர் சொன்ன இதில் அந்த அழியாத உணவுப் பொருள் தேன் அந்தந்த மாதிரி சில உணவு வகைகளையும் இதை கொஞ்சம் பட்டியல் போட்டு ஐயா ரமேஷ் ஐயாட்ட நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அதை ஒப்படைச்சிங்கனாக்கா அவங்க ஐயா வந்து ஒரு பிடிஎஃப் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு உபயோகமானதாக ஐயா செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ரிக்வெஸ்ட்டுங்க. ஏற்பாடு பண்ணிட்டு கொடுத்துடலாம். ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். நன்றிங்க ஐயா 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க. லட்சுமி ஐயா, லக்ஷ்மி ஐயாவா? லட்சுமி நாராயணன், தாமோதரன் 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா தாமோதரன் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம பயிற்சி செய்யும்போது நம்ம தனிப்பட்ட நம்மளோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட சில எண்ணங்கள் வந்து போகுது. அவருக்கு இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். அது இவ்வளவு நேரம் இல்லாம இல்ல அன்னைக்கு நாள்ல இல்லாம பர்டிகுலரா நம்ம தியானத்துல உட்காரும் போது அது வரக்கூடிய காரணம் என்ன? அது உள்ளே இருக்குதா? எதனால அது வருது? அவ்வளவு நேரம் இல்லாம அப்ப மட்டும் வர காரணம் ஐயா ஜெகதீசன் ஐயா. அவ்வளவுதானா கேள்வி? இல்லையா? இப்போ தாமோதரன் ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட வாழ்க்கையில சம்பந்தப்படக்கூடிய எண்ணங்கள் தான் வரப்போகுது. இவ்வளவு நேரம் இல்லாம பர்டிகுலரா அப்ப மட்டும் வர காரணம் என்ன? அது உள்ளே இருக்குமா இல்லைன்னா தியானம் பண்றதுனால அது உள்ள இருந்து வெளியே கிளம்பிடுதா? அதாவது நீங்க ஏதாவது சிந்திக்கணும்னா பேசிட்டு இருக்கும்போது லேசா தான் சிந்திக்க முடியும். நல்லா சிந்திக்கணும்னா அமைதியா இருக்கும்போது தான் நல்லா சிந்திக்க முடியும். அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் சிந்திச்சு முடிவு எடுக்கிறேன் அப்படிம்பாங்க. அதனால நீங்க அமைதியாகிறீங்க பயிற்சியின் போது. அந்த அமைதியானதுனால ஏதாவது சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தா சிந்திக்கலான்னு மனசு கணக்கு போட்டு அதை பண்ணுது. அதுதான் உண்மை. அதனால நீங்க அந்த விஷயம் முக்கியமானது அது இருக்குதா அப்படின்னு நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருது. நீங்க கத்திரிக்காய், வைரம், தங்கம், பணம் அல்லது ஆஸ்பத்திரி இப்படின்னு லைனா வந்து ஒன்னொன்னா கொண்டு வருவது. அதுல நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை உள்ள நல்லா பதிவு பண்ணி வச்சுக்கும். எதை வேல்யூ பண்ணலையோ அதை ஈஸியா வந்து கேன்சல் பண்ணிக்கும். அதுக்காக அதை நினைவுபடுத்தும் விதமாக ஒரு ஞாபகத்தை செக்ரிகேட் பண்றதுக்காக அது இயல்பா இருக்கிற ஒரு விஷயம்தான் அது. அதனால உங்களுக்கு எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வருங்கிறது நீங்க சிந்தனை இல்லாம அமைதியா இருக்கிறதுனால அது வருது. நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்ச நேரம் மன அமைதியா இருக்கு, சில எண்ணங்கள்லாம் வந்து யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் மன அமைதியாகுது நீங்க சாதாரண சுவாசத்துல இருக்கும் போதே. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தூக்கம்ங்கிறது வருது. சரிங்களா? முதல்ல வந்து எண்ணம் இருக்கிற வரைக்கும் தூக்கம் இருக்காது. அல்லது ரொம்ப முக்கியமான சீரியஸான பிரச்சனை தான் தூக்கம் கண்டிப்பா வராது. மைண்ட் வந்து அதுக்கு ஒரு லாக் பண்ணி வச்சிரும். தூக்கத்தை கூட லாக் பண்ணிரும். அதே மாதிரி பசி உங்களுக்கு இருக்குதுன்னு வைங்க, கடுமையான பசி இருக்குதுன்னு வைங்க. ஆனா ஒரு இஷ்யூ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லதோ கெட்டதோ இருக்குதுன்னா அந்த பசியை கூட லாக் பண்ணி வைக்கிற சக்தி வந்து மைண்டு கிட்ட இருக்குது. அதனால உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு செய்யறது தான் மனசு. அந்த மனசனுடைய இயல்புல தான் அது நடக்குது. நீங்க சொன்ன கேள்விக்கு பதில் வந்து மனதோட இயல்புல அப்படி நடக்குது. ஆனா அதை நீங்க விட்னஸா அந்த நேரத்துல கவனிச்சு அதை வேல்யூ பண்ணாம விட்டீங்கன்னா அதோட தொடர்ச்சி இருக்காது. அது வெறுமனே வந்து ஓஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிஷ்டையோ இல்ல பயிற்சி நல்லா பண்றதோ சாத்தியமாயிரும். அது வேல்யூ பண்ணீங்கன்னா அது முன்பின் தொடர்ச்சி அது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள்ல நீங்க போயிட்டே இருப்பீங்க. நீங்க நிஷ்டையோ தியானமோ பயிற்சியோ பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை. விளங்குச்சுங்களா? ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். சரிங்க ஐயா. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நிகழ்வு கூட இருந்திருக்கலாம். அது வந்து எனக்குள்ள அந்த எண்ணம் வந்து இருக்குதுன்ற நினைவே எனக்கு இல்லை. ஆனா
இப்போ பர்டிகுலரா இன்னைக்கு அது வரும்போது இதெல்லாமா எனக்கு நினைவுல இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பதான் தோணுது. அதான் ஒரு சக்கரம் சாதாரணமா சுத்துற சாதாரணமா அது ஞாபகத்துல வரல. இல்ல ஒரு சக்கரம் சுத்துற மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல என்ன சத்தம் வந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு கீ அப்படின்னு ஒரு சத்தம் வந்ததுன்னு வைங்க. கிளி ஞாபகம் வரலாம். அந்த சவுண்ட் வச்சும் ஒரு மனசு வந்து டேக் ஆஃப் பண்ணும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு அதிர்வு கேட்கும். அந்த அதிர்வை நீங்க கவனிக்கிறீங்களான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அதிர்வுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு சத்தத்தை கிரியேட் பண்ணும். அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற கிளைமேட் மழை கிளைமேட் மாதிரி இருந்துச்சுன்னா, ஏதாவது பாடல் பாடலாம் அப்படிங்கிற உங்களுக்கு பிடிச்ச பாடல்ல இருந்து ஒரு விருப்பத்துல இருந்து அது கிரியேஷன் பண்ணி வெளியே கொண்டு வரும். இந்த மாதிரி உங்க உடம்பு அசதியா வலியா இருந்தா மருந்து சம்பந்தப்பட்ட ஞாபகத்தை கொண்டு வரும். அதனால உடல் உணர்வு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த நினைவுகளை தூண்டுவது இயற்கை. அது ஐயா, ஒரு இயல்பு. ஐயா, இப்போ இன்னொரு விஷயம். பதிவு இப்போ தான் இருக்குது. பதிவு சித்துதல் தான். புத்தி நிச்சயம் பண்ணும், நம்ம கன்ஃபார்ம் பண்ணும் வேண்டாம். இப்போ நம்மளோட வாழ்நாள் எவ்வளவோ அதுல எவ்வளவு பதிவுகள் இருக்கோ அது எல்லாமே டெலிட் ஆகாம அப்படியே இருக்குமா ஐயா? இல்ல அது டெலீட் ஆகணும்னு அவசியம் இல்ல. எல்லா பதிவையும் அப்படியே இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரூம் நிறைய நீங்க சாமான் வச்சிருக்கீங்கன்னு வைங்க. அது நீங்க ரொம்ப நாள் அதை பார்க்கலன்னா அதுல இருக்கிற விஷயம் உங்களுக்கு மறந்து கூட போயிடலாம். அதனால உள்ள அவ்வளவு பதிவுகள் இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயமா இருக்காது. ஒரு கூட்டுக்குள்ள வந்து பூனை, பாம்பு, நாய், கரடி, குரங்கு எல்லாம் இருக்குன்னு வைங்க. அதுகளுக்கு ஆகாரம் கொடுத்து எல்லாம் தூங்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி நிம்மதியா இருக்குதோ, அந்த மாதிரி அதை வேல்யூ பண்ணாத இடத்துக்கு நீங்க கொண்டு வந்து உங்க புரிதல் மூலியமா, உங்க தெளிவு மூலியமா நீங்க நிறுத்திட்டீங்கன்னா, அது சாட்சி பாவனையா நீங்க நிறுத்திட்டீங்கன்னா, அதை வேல்யூ பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா, அது அங்க இருந்தாலும் அதனால வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு எதுவும் இருக்காது. நீங்க அதுக்கு உயிர் கொடுக்கும் போதுதான் அது வேல்யூ ஆகும். அதோட தொடர்ச்சி, அதோட நல்லதோ கெட்டதோங்கிற பாதிப்பு உங்களுக்கு அப்பத்தான் வருது. சரி, சரி. சரிங்களா? அது அது இருக்கதான் செய்யும். நம்ம அத கவனிக்கிறோமா இல்லையான்றத பொறுத்துதான் பின் விளைவுகள் இருக்கும் அப்படின்றீங்க. அவ்வளவுதான். சரிங்க, நன்றி ஐயா. நமஸ்காரம். ஐயா ஜெகதீசன் ஐயா, ஆத்ம நமஸ்காரம். ஐயா ஜெகதீசன் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் திருஞானம் பழனி ஐயா. ஐயா இப்போ ஏகதி வந்து புதம் வழியா சமீரனாயி பிரம்மரந்தத்தை தட்டி உள்ள போய் மறுபடியும் ஏகதியாகி மேலும் கீழும் போய் அப்புறம் ஈஸ்வர ஐக்கியமாகுது. அதான் ப்ராசஸ். சரி, அப்படி வச்சுக்கோங்க. நீங்க சொல்றீங்க. சரிங்க. சரி, இதுல சமாதி ஆகிறது எந்த இடங்கய்யா? சமாதி வேற, ஜீவேஸ்வர ஐக்கியம் ரெண்டு வேற தானுங்களா? இல்ல, சமாதிங்கிற வார்த்தை வந்து சாமி என்ன சொல்றாருன்னா, புருவமத்தி தியானத்தோட கூடி சத்து போகாமல் மரணம் அடைந்தால் அவருக்கு சமாதி வேண்டும் சாமி சொல்லியிருக்கிறாரு. சரிங்க. அதனால சத்து போகாமல் ஒருவருக்கு மரணம் நிகழ்வதுதான் சமாதி. நம்மளை பொறுத்தளவுல சித்தவேதம் பொறுத்தளவுல சத்து மலையாளத்துல வந்து கேரளால பாத்தீங்கன்னா ஆயாளு சத்து போய் அப்படிதான் சொல்லுவாங்க. பிராமின்ஸ் பிராணம் போயிடுத்து அப்படிம்பாங்க. அந்த பிணம்ங்கிற ஒரு ஜடத்தை நாமளாவது ஈஸியா தொட்டு தூக்குவோம், குளிப்பாட்டுவோம். ஆனா அந்த பிராமின் சமூகத்துல வந்து அது இன்னை வரைக்கும் கூட நினைக்கிறேன். அதாவது அவங்க தொட்டு தூக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. வெளியில இருந்து அவங்க சம்பந்தப்பட்ட வேற யாராவது ஆஸ்பத்திரி ஆளு இல்ல வேற ஆளை கூட்டிட்டு வந்து நீங்க எடுத்துட்டு போயிருங்கன்னு அவங்ககிட்ட ஒப்படைக்கிற மாதிரி. இந்த சிவவாக்கியர் பாட்டுல ஒரு பாட்டு இருக்குது. வடிவு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் வெட்ட வேணும் என்பேன். ஆனால் அதுல ஜீவன்கிறது ஒண்ணு உள்ள, உயிருங்கிறது சத்துங்கிறது இல்லாம போயிடுச்சுன்னா அது தோட்டி கொண்டு கொடுப்பரே அப்படிங்கிற. அது திருமூலர் வந்து பிணம் என்று பெயரிட்டு பேரை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு என்ன நீரில் மூழ்கி பொழிந்தார்களேங்கிறாரு. சூறையிடம் காட்டு கொண்டு மூழ்கி நினைப்பொழிந்தாருங்கிறாரு. அதாவது இன்னைக்கு செத்த 3 நாள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து உள்ள இருக்கிற அந்த ஜீவனுடைய சத்தா போகாம உள்ள நிலைநிறுத்தி வச்ச போது மாத்திரம்தான் அது சமம் பிளஸ், அதாவது ஜீவ ஈஸ்வரன் ஐ அப்படின்னு சொல்லப்படுது.
இப்பங்கய்யா சில பேர் சமாதியாகி மறுபடியும் கீழே வந்துடுறாங்க இல்லைங்கய்யா, அது எந்த நிலைமையில? ஜட சமாதி ஆகிறவங்க சரிங்க. சமாதின்னு ஒரு எண்ணத்தோட கூடிய சமாதி, துரியத்துல கூட கிட்டத்தட்ட அந்த நிலைமை உண்டாகும். சரிங்களா? துரிய அதீதத்திலையும் கிட்டத்தட்ட நிலைமை உண்டாகும். அப்புறம் உங்களுக்கு நிச்சயில கூட கிட்டத்தட்ட அந்த நிலைமை உண்டாகும். சரிங்க. நல்ல டீப் நிச்சயில வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த நிலைமை உண்டாகும். சரிங்களா? ஆனா தாரணம், சமாதி சேர்த்து மூணையும் சேர்த்து இருக்கிறதா சம்யமான்னு பண்றது. அந்த சம்யமா யாருக்கு நிகழ்கிறதோ அவங்களுக்கு தூய அறிவு உள்ள இருந்து பிரகாசிக்கும். அதனால சமாதிங்கிறது சாதாரண சமாதியே சமாதின்னு எடுத்துக்கிறது இல்ல. 8 வகை சமாதி, 32 வகை சமாதி இருக்குது. ஆனா இதுல குறிப்பிட்ட நிலைமைக்கு அப்புறம் சித்த வித்யார்த்தி சதாகதி அவருக்கு கிடைக்க பெற்றுச்சுன்னா அவர் வந்து சத்திய சமாதியில இருக்க முடியும். அதாவது சமாதி கூட அவர் போயிட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சாமி மாதிரி சகஜ சமாதியில இருக்க முடியும். அது சகஜ அவன் நினைத்தாலும் நினைக்காதவனே, சிந்தித்தாலும் சிந்திக்காதவனே, அவன் பேசினாலும் பேசாதவனே, அவன் சாப்பிட்டாலும் சாப்பிடாதவனுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க அவங்க. அது இந்த கீதை இந்த மாதிரி நூல்கள்ல அதுக்கு ஆதாரம் சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? சொல்லுங்க. ஆமா, அதனால நம்மளுக்கு வந்து சாதாரணமா நம்ம வந்து இந்த ஆவிகல்ப சமாதிங்கிறது நம்ம ஒரு சிறு அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது நின்று சிந்திக்கிறோம் இல்லையா, அது தீர்க்க ஆலோசனை. அதெல்லாம் வந்து ஒரு வகையில கிட்டத்தட்ட சாவிகல்ப சமாதியும் ஒரு சமாதி தான். ஒரு எண்ணத்தோட கூடி ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்போம். அதுலயும் நமக்கு கொஞ்சம் அறிவு கிடைக்குது. சரிங்களா? நல்ல பூரண அறிவுங்கிறது